Hi, hello. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காளி கார்ட்ஸ் ரீடிங்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃப்ரைடே, அதனால காளியம்மன் வந்து நமக்கு என்ன மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வத்தை வேண்டிக்கோங்க, காளியம்மனை வேண்டிக்கோங்க, இல்ல உங்கள் குலதெய்வம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த ரீடிங்ஸை வந்து நீங்க பாருங்க. அம்மா வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்றத வந்து கேட்டு அதன்படி நீங்க வாழ்க்கையில நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி வந்து சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கார்ட், செகண்ட் கார்ட், தேர்ட் கார்ட். இது 3 பைல் இருக்கு. இதுல வந்து நமக்கு எந்த பைல் உங்களுக்கு ரெசினேட் ஆகுதோ நீங்க வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சிவன் கார்டு. சிவன் கார்டில் என்ன மாதிரி நமக்கு சிவன் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தவங்க இந்த பிரபஞ்ச சக்தி மூலமா என்ன மாதிரி ஒரு கார்டு வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். டேரட் கார்டு மூலமா நமக்கு என்ன மாதிரி ஒரு மெசேஜ் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுல லாஸ்டா வந்து ஒரு ஏஞ்சல் கார்டு பார்த்துடலாம். ஏன்னா ஏஞ்சல் கார்டு பண்ணால் இன்னும் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிளியர் மெசேஜஸ் கிடைக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் இதில் வந்து பார்த்துடலாம். மூணு மெசேஜ் வந்துடுது. இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த 3 பைலையும் செட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எந்தெந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம காளி கார்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம டேரட் கார்டை வச்சுக்கலாம். இப்போ நம்ம கண் முன்னாடி 3 பைல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த ஆரஞ்சு கலர், செகண்ட் பைல் வந்து இந்த ப்ளூ கலர், தேர்ட் பைல் வந்து இந்த ப்ரௌன் கலர் வச்சுக்கலாம். ஸோ இது 3 ஸ்டாச்சூஸில் உங்களுக்கு எந்த ஸ்டாச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு எது ரொம்ப அட்மையர் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ரீடிங்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கண் முன்னாடி 3 பைல் வந்தது. ஃபர்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஸ்டாச்சு, செகண்ட் ப்ளூ கலர் ஸ்டாச்சு, தேர்ட் வந்து ப்ரௌன் கலர் ஸ்டாச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலன்னா கூட இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் எது உங்களுக்கு ரொம்ப ரெசினேட் ஆகுதோ அந்த கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் இந்த ஸ்டாச்சுவை செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம். கௌரி தேவி வந்திருக்காங்க. இவங்க வந்து யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஆன்மாவை வந்து குறிக்குது, உங்களோட ஆன்ம உணர்வு அதை வந்து குறிக்குது. அது வந்து ரொம்ப
சிங்கம் போல ஒரு தைரியத்தை வந்து உங்களுக்கு குறிக்குது. உங்க ஆன்மா வந்து ரொம்ப தைரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கௌரினாலே உங்களுக்கு காளியும் குறிக்கும். ஸோ காளியோட வந்து உங்களுக்கு பிளெஸிங்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன செயல் செய்தாலும் அதற்கு நீதான் பொறுப்பு. நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு, ஒரு கெட்ட விஷயம் பண்ணாலும் அதற்கு ஒரு பொறுப்பும் நீதான் எடுத்துக்கணும். ஸோ வந்து நீதான் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு காரணகர்த்தாவா நீ இருக்க முடியும். அதனால நீ எந்த செயலை செய்தாலும் யோசிச்சு செய் அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்புகளை வந்து அவங்க உருவாக்கி தான் கொடுக்குறாங்க, ஆனா நீங்க தான் வந்து அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்புகள் வந்து வர்றதை வந்து நீ தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வா கேதார்நாத், நீங்க வந்து ஏதோ ஒரு ஆன்மீக பயணம் போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஏதோ ஒரு கோவிலுக்கு, சிவன் அம்பாள் உள்ள கோவிலுக்கு ஏதாவது நீங்க வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா அதற்கான நேரம் இப்ப வந்திருக்கு. நீங்க வந்து போய் அந்த நேர்த்திக்கடனை வந்து செலுத்திட்டு வரலாம். இல்ல உங்களுக்கு போய் அவங்கள தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருந்ததுன்னா இப்ப நீங்க வந்து போகக்கூடிய நேரம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு வந்து இடம் மாற்றம் வந்து இருக்குங்க. அதாவது ஒரு ஜாப்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனோ இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரோ, அந்த மாதிரி ப்ரமோஷன் கிடைச்சும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லைன்னா ப்ரமோஷன் இல்லாமல் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான காரணங்கள் கூட இருக்கும். இது சில பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடம் மாற்றம் வந்து இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போற நேரம், அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காவே இடமாற்றம் ஆயிரும் இல்லையா, டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. சில பேருக்கு வந்து வேலை வந்து இப்போ அவங்க ஒரு கிராமத்துல இருக்கலாம், வேலை வந்து ஒரு சிட்டியில கிடைக்கிறனால வேலை விஷயமா அவங்களுக்கு ஒரு இடமாற்றம் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்கலாம், இப்போ வந்து ஒரு புது வீடு கட்டி நீங்க கிரகப்பிரவேசம் பண்ணி போகலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க ஒரு இடமாற்றம் செய்ய போறீங்க அப்படின்றதான் இந்த கார்டு குறிக்குது. நம்புங்க, உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. அது எப்பயுமே கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா உங்க உள்ளுணர்வு வந்து எப்பயுமே பொய் சொல்லாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த இடமாற்றம் சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒரு 2-3 மாசத்துக்குள்ளேயே நடக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்திருந்தீங்க, இல்ல டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு சில மாசத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அதற்கான பதில் வந்து கிடைக்கும், பாசிட்டிவா கிடைக்கும் அப்படின்னு கௌரி தேவி அம்மா சொல்றாங்க. அடுத்து செகண்ட் கார்டான இந்த ப்ளூ கலர் ஸ்டாச்சுவை யாரை செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம். காலாதாரா. காலாதாரா அம்மா வந்து ஞானக்காளின்னு சொல்லுவாங்க. அதாவது ஞானத்தை வழங்கக்கூடியவள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை வந்து திருக்கடையூர் அபிராமி அம்மன்னா கூட நினைப்பாங்க. இல்லை காஞ்சிபுரம் காமாட்சி பிறை வச்சிருக்கனால காஞ்சிபுரம் காமாட்சியா கூட நம்ம வந்து இவங்களை நினைச்சுக்கலாம். ஏன்னா ஞானத்தை கொடுக்க வேண்டியவங்க தானே அவங்க. அதாவது உங்க 7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு ஞானத்தை வந்து இவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்களை வந்து நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ எல்லாரையும் கவனிச்சுக்கிற, ஆனா நீ உன்னைய வந்து கவனிக்க உனக்கு நேரம் இல்ல, நீ உன்னைய கவனி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உனக்கும் வந்து ஆன்மா இருக்கு, உனக்கும் வந்து பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ வந்து நீ உன்னைய புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரங்க உங்களுக்கு வந்து ஒரு உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த உண்மையை வந்து இவங்க வந்து உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த உண்மையை வந்து நீங்க தெரிஞ்சுக்க கூடிய ஒரு காலம் வந்து இப்ப வருது அப்படின்னு சொல்றாங்க. அது யாரை பற்றியதாகவும் இருக்கலாம், யாரோ ஒருத்தரை பற்றிய ஒரு உண்மை, இல்ல ஒரு விஷயத்தை பற்றியான உண்மை வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நேரம் தான், உங்களுக்கு வாய்ப்புகளும் வரக்கூடிய நேரம் தான். மறைமுகமா வந்து உங்களுக்கு வந்து உங்க முன்னோர்களோட ஆசி வந்து உதவ வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் முன்னோர்கள் விஷயமா இருக்கலாம். இப்போ ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா, உங்க முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்தையோ இல்ல ஒரு வீடையோ ஏதோ ஒரு இதை கூட விட்டுட்டு போயிருக்கலாம். அது வந்து அவங்க வந்து
உங்களுக்காக எழுதி வச்சுட்டு கூட போயிருக்கலாம். இவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த விஷயம் கூட தெரியாம இருக்கலாம். இப்போ வந்து அந்த விஷயம் வந்து உங்கள் காதுக்கு வரக்கூடிய நேரமா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த இடத்த வந்து இடமோ இல்லை வீடோ ஏதோ இல்லை பணமோ ஏதோ ஒரு விஷயமோ அவங்க வந்து விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் உங்க முன்னோர்கள் உங்களுக்காக. அது வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் சொல்றாங்க. உங்க நாலேஜிலே இல்லாம இருந்திருக்கலாம் அந்த விஷயம். ஆனா இப்போ வந்து கடவுள் யாரோ ஒரு மூன்றாவது நபர் மூலமாக உங்களுக்கு வந்து அதை உணர்த்துகிறார். அப்ப அந்த உணர்த்தும் போது வந்து நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க. உங்க பூர்வீகத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு உண்மை, உங்கள் முன்னோர்களை பற்றிய ஏதோ ஒரு உண்மை வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ மெடிடேஷன் நீங்க பண்ணீங்க, தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாவே உங்க மைண்ட்க்கு வந்து ஒரு படம் மாதிரி அது தெரிய ஆரம்பிக்கும் என்ன விஷயம் அப்படின்றது. இல்லை யார் மூலமாவது உங்களுக்கு வந்து அந்த அசரீதி மாதிரி கேட்கும். அப்போ வந்து இல்லை கனவுல வந்து சில பேருக்கு வந்து சொல்வாங்க. சில பேர் தியானத்துல இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து சொல்லணும்னு நினைக்குதோ அது ஏதோ ஒரு குறிப்புகள் மூலமா உணர்த்திடும். ஸோ அதை வந்து நீங்க உணர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து நீங்க ரிமூவ் பண்ணிருங்க, ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்பு மட்டுமே உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே ரிலீஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்க மெடிடேஷன்ல அந்த விஷயங்கள் வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் கொடுக்குற அந்த குறிப்புகளுக்காக நீ வெயிட் பண்ணு, பார்த்துட்டு லுக் ஃபார் எ சைன். அதாவது பிரபஞ்சம் வந்து சில குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அந்த குறிப்புகளை வந்து நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துல அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. காலாதார அம்மா வந்து உங்களுக்கு புரிய வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் வந்து இந்த ப்ரௌன் கலர் ஸ்டாச்சுவை யாரு செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம். தூமாவதி வந்திருக்காங்க. இவங்களை வந்து இந்த மகாவித்யா 10 மகாவித்யா சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து இவங்க 7வது மகாவித்யா. இவங்க வந்து ஒரு இதுலயுமே 7 தான். இதுலயுமே பாருங்க கௌரி தேவியில வந்து 7 தான் வந்திருக்கு. 7ங்கிறது வந்து கேதுவை குறிக்கும். கேதுனாலே ஆன்மீகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து உங்களுக்கு ஆன்மீக வழியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கோயில் சாமி அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ரீடிங்ஸ் பாக்குறவங்களுக்கு. சரியா, அம்மன் மேல ஒரு தனி பிரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூமாவதி அம்மா வந்து எப்படின்னா இவங்களை வந்து ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. முந்தி காலத்துல எல்லாம் வந்து அரசர்கள்லாம் வந்து எங்கேயாவது வெளியில போறாங்க இல்ல போருக்கு போறாங்கன்னா இவங்களை வழிபட்டுட்டு தான் போவாங்க. ஏன்னா இவங்களை வழிபட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வந்து இவங்களை வந்து மறைச்சு இவங்க வந்து ஒரு அன்லக்கின்ற மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து ரொம்ப 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 லக்கி பர்சன். இவங்களை வந்து நீங்க இன்னுமே ஒரு சில கிராமத்துகள்ல எல்லாம் உங்களுக்கு கோவில்லாம் இருக்கு. ஏன்னா இவங்களை நீங்க கும்பிட்டுட்டு போனீங்கன்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஜெயமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களை நீங்க கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை நீங்க கும்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு உணர வைப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை சுத்தி உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ண வைப்பாங்க உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற எதிரி, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி யார் யாருன்னு சொல்லிட்டு உங்க மைண்டுக்கு வந்து இவங்க புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு மனசுல வந்து நேர்மறை எண்ணங்களை வந்து இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு ப்ரொடெக்டிவும் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு பாதுகாப்பு தான். இவங்களை நீங்க கும்பிட்டுக்கிட்டீங்கன்னா வேற யாருனாலையும் உங்களை டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
நந்தி பகவான் வந்திருக்காங்க, நந்தீஸ்வரர் சிவன் கூட வந்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா சக்சஸ் உண்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க இருந்தீங்கன்னா ஒரு ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சில விஷயங்கள் வந்து சிவன் கோயில் போனீங்கன்னா நந்தியோட காதுல சில வேண்டுதல் வச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு நந்தி பகவான் வந்து அதை நிறைவேற்றி தர போறாரு. சிவன் கிட்ட அவர் சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. சோ அவர் வந்து சிவன் கிட்ட சொல்லி அந்த விஷயத்த உங்களுக்கு நடத்தி தர போறாரு அப்படின்னு தான் அர்த்தம் இதுக்கு வந்து. ஸோ நீங்க அது வந்து அது ஆன்மீக விஷயமா இருக்கலாம், இல்ல உங்க பர்சனல் விஷயம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க நந்தி கிட்ட சொன்ன விஷயத்த சிவன் கிட்ட அவர் சொல்லிட்டாரு. கூடிய சீக்கிரம் அந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னா நீங்க வேண்டுதல் வச்ச விஷயம் உங்களுக்கு நிறைவேற போகுது அப்படின்னு தான் அர்த்தம் இதுக்கு. அதுக்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்க. இங்க பாருங்க கார்ட்ஸ் எப்படி பேசுதுன்னு பாருங்க. சோ வந்து நந்திட்ட நீங்க சொன்ன விஷயம் சிவன்கிட்ட சொல்லி அவர் நடத்தி தர சொல்ல போறாரு. நீங்க சிவனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் கிராட்டிடியூட் பண்ண போறீங்க, தேங்க்ஸ் சொல்ல போறீங்க. ஏன்னா வந்து அவங்க செஞ்ச ஒரு உங்களோட விஷயத்த வந்து சீக்கிரம் நடத்தி கொடுத்ததுக்கு கூடிய சீக்கிரத்துல நீங்க நன்றி சொல்ல திருப்பி நீங்க சிவன் கோவிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்ப அது நடக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்குள்ளேயே நடக்கும். ஒரு சில வாரங்களிலேயே உங்களுக்கு வந்து அந்த விஷயம் நடக்க போகுது. நீங்க வேண்டுதல் வச்ச விஷயம் இன்னும் ஒரு சில வாரங்களிலேயே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு தூமாவதி அம்மா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப 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 லக்கியாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண நீங்களும் வந்து மிகப்பெரிய வந்து அதிர்ஷ்டமுடையவர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த காளி அம்மனோட ரீடிங்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரீடிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த ரீடிங்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.